இது எங்கள் ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பண்ண ஒரு ஸ்கேலப் நெக் டிசைன். இது எப்படி பண்ணுறதுன்னு ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ரெடி பண்ண ஒரு ஜஸ்ட் யூ நெக்லைனை ஒரு கேன்வாஸ் மேலே நம்ம வைக்கிறோம். வச்சுட்டு கரெக்டாக அந்த நெக் எவ்வளோ வித் இருக்கோ அந்தளவுக்கு நான் ஸ்கேல் வச்சு ஒரு 1.5 அலவன்ஸ் கொடுத்து இதை ஒரு பிளாக் மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே என்னோடய ஸ்கேலப் ஸ்கேல் இருந்தால் ஸ்கேலப் ஸ்கேலை வச்சு ஒரு 3/4 இன்ச் 0.75 ஷோல்டர் ஜாயின்க்கு விட்டுட்டு அது கீழே உங்கள் ஸ்கேலப் ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு லென்த்தி கர்வ் நம்ம கொடுத்துக்கிறோம். ஒன்ஸ் இந்த கர்வ்ஸ் எல்லாம் கொடுத்து முடித்த பிறகு இதை நீட்டாக கட் பண்ணி எடுத்து அதை ஒரு லைனிங் ஃபேப்ரிக் மேலே நான் அயன் பண்ணிடுறேன். அயன் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு மெயின் ஃபேப்ரிக்கும் நம்ம போட போகிறோம். ஸோ ஒன்ஸ் வந்து லைனிங்கும் மெயினையும் ஒன்றா சேர்த்து இதுக்கு மேலே இப்படி நம்ம தைக்கிறோம். மெயின்னு சொல்லிட்டு உங்களோட ப்ளவுஸோட ஃபேப்ரிக், உங்களோட ப்ளவுஸ் என்ன கலர் இருக்கோ அதை வந்து இந்த லைனிங் கீழே நான் வச்சுருக்கேன். ஸோ மேலே லைனிங், அது கீழே வந்து உங்கள் ப்ளவுஸோட நல்ல பக்கம் மேலே வர மாதிரி வச்சு இந்த ஸ்கேலப்பை வச்சு அயன் பண்ணி முடித்த பிறகு இதுக்கு மேலே நம்ம ஒரு தையலில் போட்டு இந்த ஸ்கேலப் எப்படி கர்வில் இருக்கோ அதில் வந்து சின்ன சின்ன நாச்சஸ் கட் பண்ணி இந்த ஸ்கேலப்பை நம்ம துணியோட ராங் சைடுக்கு அப்படியே நம்ம டர்ன் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இப்படி டர்ன் பண்ணி கொடுக்கும்போது உங்கள் துணியோட நல்ல பக்கங்கள் வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். இப்போது இதை வந்து நான் என்னோடய ப்ளவுஸில் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கேலப்போட கர்வ்ஸில் நல்லா திரும்ப ஏதாவது பாயிண்டியான டூல் வச்சு இதை நம்ம நீட்டாக திருப்பிடும். இப்போ முடிச்சு வச்ச இந்த ஸ்கேலப்பை வந்து ஷோல்டர் எட்ஜில் இருந்து கீழே வரைக்கும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அலைன் பண்ணி இதை நம்ம பின் பண்ணிடுறோம். இந்த எட்ஜஸ் வந்து கொஞ்சம் எம்டியாக இருக்கிறதுனால இதுக்கு அடியில் வந்து நான் வந்து ஒரு பைப்பிங் கார்டை கொடுத்து இதை ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ இது 2-3 லேயர் கிட்ட ஃபேப்ரிக் நமக்கு வேஸ்ட்டு பக்கத்தில் ஏறுறதுனால நம்ம இதை அப்படியே டவுன்ஃபோல்ட் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு 3 இன்ச் இல்லை காட்டன் லைனிங் ஃபேப்ரிக்கை ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணி 1/2 இன்ச்சுக்கு இதை ஸ்டிச் பண்ணி துணியோட ராங் சைடுக்கு டர்ன் பண்ணலாம். பைப்பிங் கார்டு கொடுத்த பிறகு கூட எனக்கு ஏதோ கொஞ்சம் எம்டியாக இருந்த மாதிரி ஃபீல் ஆகிறதுனால நான் இதுக்கு அடியில் ஒரு போட்லி பட்டன் கூட கொடுத்து இந்த ஸ்டைலில் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ அந்த கலர்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாகவே என்ஹான்ஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வேணுன்னா மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.